200 வருஷம் பிரிட்டிஷ் பேரரசோடைய ஆட்சி கீழே இருந்த இந்திய நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் 1947 சுதந்திரம் வாங்கினாங்க. 30 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகையோட டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா உருவான இந்தியா சுதந்திரம் வாங்கின 2 மாசத்துல காஷ்மீரை மையமா வச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல நேரடியான போர் ஏற்பட்டுச்சு. ஒரு பக்கம் பாகிஸ்தானை சமாளிச்சுக்கிட்டு இருந்த இந்தியாவுக்கு அடுத்த பிரச்சனையா சைனா உருவெடுத்தாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் 1949 சீனாவுல மாவோ தலைமையிலான கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1951 தனி நாடா செயல்பட்டு இருந்த திபெத் மேல போர் தொடுத்த சீனா திபெத் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்து அட்டானமஸ் ரீஜனா மாத்தினாங்க. அடுத்த சில வருஷத்துல இந்தியாவோட எல்லை பிரச்சனை ஆரம்பிச்ச சீனா இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேச தெற்கு திபெத்துன்னும் மேலும் ஜம்மு காஷ்மீரோட லடாக் பகுதியும் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. 1960 வரைக்கும் இந்தியாவோட எல்லை பகுதியில லேசான பிரச்சனைகளை பண்ணிட்டு வந்த சீனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனா தன்னுடைய ராணுவ பலத்தை பெருக்கிட்டே போனாங்க. மேலும் சீனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி நவீனமயமாயிட்டே வந்தது. சுதந்திரம் வாங்கி 10 வருஷம் தான் ஆகுதுன்றதுனால பொருளாதார வளர்ச்சி நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்த இந்தியா அன்னைக்கு இந்தியா ஒரு மாடர்னைஸான ராணுவ பலத்தை கொண்ட நாடா இல்ல. 1962 அக்டோபர் மாசம் கியூபா நாட்டுல சோவியத் ரஷ்யா தன்னுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் கொண்டு போய் வச்சதுனால இதனால அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டதா சொன்ன அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி கியூபாவை சுத்தி வளைச்சு போர் தொடுக்க தயாராயிட்டு வந்தார். அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவுக்கு நடுவுல கியூபாவில் அணு ஆயுத போர் வெடிச்சிருமோன்னு ஒட்டுமொத்த உலகத்தோடைய பார்வையும் கியூபா மேல இருக்க இந்த விஷயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்ச சீனா 20 அக்டோபர் 1962 அன்னைக்கு எல்லை பிரச்சனை காரணம் காட்டி இந்தியா மேல திடீர்னு போர் தொடுத்தாங்க. சீனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி இந்தியாவுடைய லடாக் அருணாச்சல பிரதேச பகுதியில இந்திய ராணுவத்துக்கும் சீனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மிக்கு நடுவுல மிகப்பெரிய போர் நடக்க ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் இந்திய ராணுவம் பலமான கட்டமைப்போட இல்லன்றதுனால நவம்பர் மாசம் தொடக்கத்துல இருந்தே சீன ராணுவம் முன்னேறிக்கிட்டே வர நிலைமை கைமீறி போறத உணர்ந்த இந்திய அரசாங்கம் பிரிட்டன் அரசாங்கத்துக்கிட்ட ராணுவ உதவி கேட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரா இருந்த ஜான் கெனித் கேல்பிரத் மூலமா இந்தியா சார்பா அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய B-52 பாமர் விமானங்கள் உட்பட 350க்கும் மேற்பட்ட போர் விமானங்களையும் போருக்கு தேவையான பலவிதமான ராணுவ தளவாடங்களையும் இந்தியா உதவியா கேட்டிருந்தாங்க. லடாக் அருணாச்சல பிரதேச பகுதியில் வேகமா முன்னேறிட்டு வந்த சீனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி இப்படியே விட்டா அசாம், திரிபுரா, மேகாலயா உட்பட இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை சீனா கைப்பற்ற அதிக வாய்ப்பு இருக்குதுன்றதுனால நிலைமையோடைய தீவிரத்தை உணர்ந்த அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி பறந்து விரிஞ்ச அமெரிக்க கடற்படையோட 7வது பிளீட்ட இந்தியாவுக்கு பக்கத்துல வங்காள விரிகுடாவில் அமெரிக்க போர் கப்பல்களை நங்கூரமிட உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. மேலும் பிரிட்டனோட ராயல் ஏர்போர்ஸ் இந்தியாவுக்கு உதவ முன் வந்ததனால இதுக்கு மேல போற தொடர்ந்தா அமெரிக்கா பிரிட்டனோட ஆயுதங்கள் இந்தியாவுல களமிறங்கும்ன்றதுனால இந்தியாவுக்கு எதிரான போரை முடிவு கொண்டு வர நினைச்ச சீனா 21 நவம்பர் 1962 அன்னைக்கு போர் நிறுத்தத்தை அறிவிச்சு படைங்களை பின்வாங்க வச்சாங்க. அருணாச்சல பிரதேசத்துல இருந்து முழுசா வெளியேறின சீன படைங்க லடாக்கோடைய அக்ஷய் சீனை விட்டு தர மறுத்து 36,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அக்ஷய் சீன் பகுதியை ஆக்கிரமிச்சாங்க. 1962 இந்திய சீன போர்ல இந்தியாவுக்கு ஆதரவான அமெரிக்காவுடைய நகர்வுகளால இந்தியாவுக்கு எதிரான போர்ல சீனாவை பின்வாங்க வச்சது. கடந்த 2020 லடாக்கோடைய கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தோடைய ஆக்கிரமிப்பு முயற்சி இந்திய ராணுவம் முறியடிச்சாங்க. வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.